சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீ போய் தோ அங்க இருக்காங்க. மாப்பிள்ள வாங்க மச்சான், வாங்க சிஸ்டர். அப்பா எப்படி இருக்காரு? அப்படியே தான் சிஸ்டர் இருக்காரு. இப்ப கூட டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன நாங்க எங்க அப்பா பத்தி சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கலான்னு வந்திருக்கீங்களா? அக்கா ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி பேசாம வேற எப்படி பேசுவாங்க? உங்க வீட்டு சின்ன மருமக என்ன பேச்சு பேசுனா அதையெல்லாம் நினைச்சு பார்த்தாலே எனக்கு இப்பவும் உடம்பு மனசும் கொதிக்குது. ஐயோ அக்கா, அவங்க பேசுனத இங்க யாரும் வேடிக்கை பார்த்துட்டுலாம் நிக்கலையே. ஆதர சிஸ்டர் அவங்க கிட்ட சண்டை போட்டு அவங்கள அடிச்சாங்கல்ல, அதெல்லாம் நீங்களும் தானக்கா பாத்துக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறமும் இவங்க கிட்ட இந்த மாதிரி வெறுப்பு காட்டுற மாதிரி பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லக்கா. மாப்பிள்ள என்னதான் ஆதர சத்யாவை அடிச்சு அவளை பேச விடாம பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவ பேசினது எல்லாமே உங்களையும் உங்க அக்காவையும் உங்க அம்மாவையும் எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்படுத்திருக்கோன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ள. சத்யா அப்படி பேசினதுக்கு நாங்க உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஐயோ என்ன மச்சான் நீங்க. டேய் நீ சும்மாருடா. நீங்க ஒண்ணு எங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாங்க. நீங்களே நினைச்சு பாருங்க, எந்த சம்பந்தத்திலயாவது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இவ்ளோ தூரம் இறங்கி போவாங்களா? ஆனா நாங்க உங்ககிட்ட அப்படியா பழகுறோம்? மத்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்க மாதிரி இருக்க கூடாதுன்னு நாங்க உங்ககிட்ட இறங்கி இறங்கி போறோம். ஆனா நீங்க என்னடான்னா இத சாக்கா வச்சு எங்க தலைமையிலேயே ஏறி உட்கார்ந்துட்டு மிளகா அரைக்க பாக்குறீங்களா? சொல்லுங்க. எதுக்குமா இப்ப இந்த பேச்செல்லாம்? விடுமா. அது எப்படிமா விட்டு தள்ள முடியும்? என் தம்பி ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடைக்கும்னு நான் திரும்ப திரும்ப இவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல. நான் கேட்ட மாதிரி பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைனா இதுக்கப்புறம் ஒளிவு மறைவெல்லாம் எதுக்கு? வெளிப்படையாவே பேசிடலாமே. இந்த கல்யாண பேச்ச கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டுக்கலாம். அப்புறமா என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். அக்கா என்னக்கா பேசுற நீ? அப்பாவை காப்பாத்துறதுக்காக ஒரு குடும்பத்தையே கஷ்டப்படுத்தலான் இருக்கியா நீ? நீ சும்மா இரு குரு. உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு அப்பா இப்படி கஷ்டப்படுறதுக்கும் நாம இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுக்கும் யார் காரணம்? இவரோட தம்பி தானே. நம்ம என்னைக்காவது இந்த விஷயத்த வாயை திறந்து இவங்க கிட்ட சொல்லிருப்போமா? அப்படி சொன்னா இவங்க மனசு கஷ்டப்படும்னு தானே நம்ம பேசாம இருந்தோம். எதையுமே மனசுல வச்சுக்காம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இந்த சம்மதத்தை முறிக்காம இருந்தோம். இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைன்னா இவங்க நம்ம கூட வந்து நிக்கணுமா வேண்டாமா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான இவங்களே இவ்ளோ தூரம் யோசிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் நாமளும் வேற மாதிரி யோசிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நான் என் முடிவை சொல்லிட்டேங்க. இதுக்கப்புறம் முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். மச்சான் நீங்க மாப்பிள்ள உங்க அக்கா தான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேணாம் சரிங்களா? நீங்க டாக்டர்கிட்ட பேசி ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நாங்க பணத்தோட வரோம். எங்க என்னங்க பேசுறீங்க? ஆதரு வா போலாம், பாத்துக்கலாம். நாங்க வரோம் மாப்பிள்ள, வரோம். சரி மச்சான் வா. பத்து ஆம்பளைய பெத்தாலும் நிர்கதியா நடுத்தருவுல நிக்கிற நிலைமை வராது. ஆனா ஒத்த பொம்பளை பிள்ளைய பெத்தா நிர்கதியாதான் நிக்கணும்னு சொல்றது சரிதான். ஏமா என்னமா பேசிட்டு இருக்க நீ? எப்பவோ யாரோ பொம்பளை பிள்ளைங்களை மட்டம் தட்டுறதுக்காக சொன்ன விஷயத்த இப்ப நீ என்னமோ அத பெருசா பேசி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. இப்பெல்லாம் ஆம்பளை பசங்களை விட பொம்பளை பசங்க தான் பெத்தவளுக்கு ஆதரவாவும் அனுசரணையாவும் நடந்துக்கிறாங்க. நீ பாட்டுக்கு சும்மா எதையாவது சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காதம்மா, பேசாம இருமா. பாட்டி காஃபி எடுத்துக்கோங்க. இந்தாங்கப்பா.
என்ன ரோகிணி, ஏதோ ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லப்பா. நீ இல்லைன்னு சொன்னாலும் உன் கவலை எனக்கு நல்லா புரியுதுமா. உன் கல்யாணத்தை நினைச்சு நீ கவலையெல்லாம் படாத. உன்னோட கல்யாணம் ரொம்ப நல்ல விதமா நடக்கும். பணத்துக்காகலாம் உன் கல்யாணம் நின்னுடுமோன்னு நினைச்சு பயப்படாத. நான் எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர்கிட்ட பணம் கேட்டிருக்கேன். அது எப்படியும் கிடைச்சிரும். நீ கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா இருமா. சூழ்நிலை நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி என்னால கவலைப்படாம பயப்படாம இருக்க முடியும்? 10 லட்சம் ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு பெரிய பாரம். அத கடனா வாங்கி ஏன் கல்யாணத்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த பணத்தை எப்போ எப்படிப்பா திருப்பி கொடுப்பீங்க? அதெல்லாம் என்னோட கவலைமா. அத பத்தி உனக்கு என்னமா? என்னப்பா இப்படி சொல்றீங்க? உங்க கவலை கஷ்டம் எல்லாமே என்னால தானப்பா. ஏன் ஒருத்திக்காக நீங்க எல்லாருமே கஷ்டப்படுறப்ப நான் மட்டும் எப்படிப்பா இங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும்? இறங்கு சத்யா. ஏங்க, மனசுக்குள்ள எவ்வளவு பிரஷர் இருந்தாலும் இப்படி ஜாலியா ஒன்னா வெளியே போயிட்டு வரப்போ அந்த பிரஷர் எல்லாம் குறைஞ்சிருது இல்லங்க? ஆமாமா, கரெக்ட் தான். நிஜமா சொல்றீங்களா இல்ல நான் கேக்குறதுக்காக சும்மா சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன். சரி வா, உள்ள போலாம். வாங்க. ரோஹிணி, ரேவதி, நானும் உங்க அண்ணனும் வெளியில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அப்ப உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. இந்தாங்க. ரேவதி, இந்தா வாங்கிக்கோ. ஏங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வரீங்களா? வா சத்யா. வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அத கண்டும் காணாம ரெண்டும் வெளியில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்களாமா. ஐஸ்கிரீம். பாட்டி, பாட்டி, நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. நானும் இந்த வீட்டு மருமக தான். எனக்கும் இந்த வீட்டோட நல்லது கெட்டதுல பங்கும் இருக்கு, பொறுப்பும் இருக்கு. அத நான் மறுக்கல. அதுக்காக நான் அந்த ஆதிரை கிட்ட அடி வாங்குற அளவுக்கு தன்மானம் கெட்டு போகல. என்னம்மா சத்யா, அம்மா ஏதோ தெரியாம. மாமா, பாட்டி ஒண்ணும் தெரியாமலாம் சொல்லல, எல்லாம் தெரிஞ்சதா சொன்னாங்க. ஏன் பாட்டி என்ன பத்தி இப்படி சொல்றீங்களே? இந்த வீட்டு மூத்த மருமகளை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குதுல? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கும் சரி மாமாவுக்கும் சரி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சரி, என்னை விட அவ தானே உங்களுக்கு வசதியா போயிட்டா.